வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 years வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து உயிருக்குயிராய் நேசிக்கிறார்கள். ஸோ 7 வருஷம் தாண்டின உடனே இந்த பெண் வந்து ரட்சிக்கப்படுகிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவளுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இந்த பையன் வந்து ஆண்டவருடைய சித்தம் இல்லை, இவரை நம்ம திருமணம் பண்ண முடியாதுன்னு 100% வந்து தன்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேச ஆரம்பிச்சார். ஆனா அந்த பையன் வந்து இந்த பொண்ணு மேல ரொம்ப நேசமா இருக்கான். ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. என்னன்னா அவனை ஏமாற்ற முடியாது. 7 வருஷம் அந்த மாதிரி இருந்த பையனை இப்போ ஏமாத்தினா அந்த பையன் சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிடுவான். எப்படி அவன் தற்கொலை பண்ணிக்குவான்? அப்படியே திணறிட்டு இருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ள வேண்டான்னு தோணுது, ஆனால் அவனோட பேசிட்டு தான் இருக்காங்க. உள்ளுக்குள்ள வேண்டான்னு தோணுது, ஆனால் எஸ்எம்எஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. வேற வழி இல்லை. எப்படி வெளியே வர்றது, யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. அப்போ என்கிட்ட ஒரு நாள் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி பாஸ்டர், எனக்கு இருதயத்தில் ஆண்டவர் வந்து 100% இது எனக்கு சித்தம் இல்லை, உன்னை குறித்து நான் வச்சிருக்கிற நோக்கம் ரொம்ப பெருசுன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் நான் ஒரு பெரிய சிக்கலுக்குள்ள இப்போ மாட்டி இருக்கிறேன். நான் வந்து முள்ளு மேலே விழுந்த சேலை மாதிரி நான் இப்போ எடுத்துட்டேன்னா அது பிஞ்சிரும். எனக்கு ஒன்றுமே பண்ண தெரில. நான் கல்யாணம் பண்ணினாலும் எனக்கு பிரச்சனை, பண்ணாட்டியும் எனக்கு பிரச்சனை. நான் என்ன பண்ணுறது? நான் எப்படி இதை செய்கிறது? நான் உடனே சொன்னேன், இந்த பிரச்சனைக்கு வேற யாரும் உனக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் உன்னை தப்பு வைக்கணும்னு நினைச்சார் அப்படின்னா சூழ்நிலையை எப்படி வேணாலும் ஆண்டவர் மாற்றுவார். நீங்க போக மாட்டீங்க, கர்த்தரே உனக்காக யுத்தம் பண்ணுவார். டெய்லி காலையில் 4 மணிலிருந்து 6 மணி நேரம் 2 மணி நேரம் முழங்கால் படிட்டு ஜெபித்தாள். 6 months, 6வது மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இதிலிருந்து தூக்கி எடுக்கிறது நீங்க தான், தப்பு பண்ணினது நான் தான். உங்களை தெரிஞ்சிருந்தா இந்த தப்பை நான் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா எப்படியோ இந்த இடத்துல நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு வழியும் தெரியல. நானா எது செஞ்சாலும் தப்பா போயிடும், நீங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு 6 மாதம் அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. 6வது மாதத்துல அந்த பையன் ஃபோன் பண்ணி, உன்னை மீட் பண்ணி நான் பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சரிப்பா, தாராளமா மீட் பண்ணி பேசலான்னு ஒரு கடைக்கு போனாங்க. போகும்போது அந்த பையன் அந்த பொண்ணோடைய கையை பிடிச்சு ஃபர்ஸ்ட் பேசின வார்த்தை சாரி அப்படின்னு பேசினாங்க. சாரியா? எதுக்கு சாரி கேட்குறீங்க? இல்லை, நான் உன்னை 7 years 7 வருஷமா உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்தேன். ஆனால் இப்போ என்னுடைய அக்கா வந்து ஃபாரின்ல இருக்கிறாங்க. அவங்க வந்து எனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்து வச்சிருக்கிறாங்க. மாசமானா எனக்கு அங்கே 4 லட்சம் ரூபாய் எனக்கு சம்பளம். நான் திரும்பி 5 years 5 வருஷம் அந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுவேன்னு நான் பாண்டு எழுதி கொடுத்தாதான் நான் வந்து அந்த ஊருக்கு நான் போய் வேலை செய்ய முடியும். சாரி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. 5 வருஷம் நான் எனக்காக நீ காத்திருந்தேன்னா உனக்கு ரொம்ப ஏஜ் ஆயிரும். உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். நீ இத்தனை நாள் இந்த 7 வருஷத்துல உங்ககிட்ட நான் ஒரு குறை கூட நீ பார்க்கல. நீ நல்ல பொண்ணு, அதனால உன் வாழ்க்கையை வீணடிக்கிறதுக்கு நான் விரும்பல, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே இந்த பொண்ணு ஒரு ரியாக்டும் பண்ணாம, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம், நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, உங்க கேரியரை பாருங்க, நீங்களும் எங்கிருந்தாலும் நல்லா இருங்க, கடவுள் என்னையும் நல்லா வைப்பாருன்னு அப்படியே ஒரு பெரிய கும்பிடு போட்டுட்டு வந்து கத்தி அழுது, ஆண்டவரே என்ன விடுதலை ஆக்குறதற்காக தான் அந்த மனுஷனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, என்ன விடுதலை ஆக்குறதற்காக தான் அந்த மனுஷனை ஃபாரின் நீங்க அழைச்சு போங்க. நான் நம்புறேன், உங்களையும் என்னையும் காப்பாற்றணும்னு ஆண்டவர் நினைச்சிட்டார்னா வழியே இல்லாத இடத்துல வழியை அவர் திறப்பார். சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றுவார். அவரால் திறக்க முடியாதது என்று ஒன்றும் இல்லை, அவரால் ஆரம்பிக்க முடியாதது என்று ஒன்றும் இல்லை. நல்ல கரங்களை முழு பலத்தோட கரங்களை தட்டி அவரால் சகல காரியத்தையும் செய்ய முடியும். தேவரீர், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது.